என் ஷேഖ்னா சொல்லி காமிச்சாங்க, பார்வா மற்ற பேச்சுகளை நாம் பேசும் பொழுது கலாம் நம்ம இது குவத் அல்லாஹ் இது, ஆனால் குர்ஆன் ஷரீஃபை ஓதும் பொழுது குவத்தும் அல்லாஹ் இது, கலாமும் அல்லாஹ் இது. எனவே யார் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் ஐனியத்தை தவிர வேறொன்று கிடையவே கிடையாது என்றாங்க. அல்லாஹ் அக்பர். அவன் கலாம நாம எங்க அன்பர்களை ஓத முடியும்? அதனால அல்லாஹ் கூட இருந்து அவனை வெளியாக்கி கொண்டு இருக்கிறான். இந்த உணர்வுகளை நாம் கொண்டு வர வேண்டும். முன்னோர்கள் குர்ஆனின் மீது மிகவும் பற்றுடையவர்களா இருந்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் அபு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாபெரும் மார்க்க அறிஞராக இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சர்க்கார் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவராக சேர வருகிறார்கள். எஜமானா உங்கள்ட்ட மாணவராக வரணும். சர்க்கார் கேட்டாங்க, நீ குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணியிருக்கிறியா? இல்லன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஹாஃபிஸ்கள் தான் மாணவராக இருக்க முடியும், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப அடுத்த வாரம் சர்க்காருடைய மஜ்லிஸ்க்கு முகமது ரஹ்மத்துல்லாஹி வருகிறார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, நான் தான் போன வாரமே சொன்னேன்பான். சர்க்கார் சொன்னாங்க, எஜமானே நீங்க குர்ஆனை வச்சு என்ன எங்க வேணாலும் பரிச்சை கேளுங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ள முழு குர்ஆனை ஹிஃப்ஸ் செஞ்சுட்டேன். என்ன அந்த நாதாக்களுடைய உள்ளங்களில் குர்ஆனுக்கான மரியாதை அவர்கள் எவ்வளவு தங்களுடைய உள்ளங்களில் தாங்கி நின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பர்களே, விளங்க வேண்டும். இப்படியும் சில செய்திகள் எழுதுறாங்க. பாகிஸ்தானுக்கு பக்கத்துல, பாகிஸ்தான்ல முல்தானுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த கிராமத்துக்கு பேரே ஹாஃபிஸ் வாலா. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயம் ஒரு ஹாஃபிஸ் இருப்பார். கிட்டத்தட்ட 200 வருடங்களாக இந்த சரித்திரம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்றால் குர்ஆன் ஷரீஃபுக்கு அவர்கள் எவ்வளவு உயர்வு உன்னதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம எவ்வளவு உயர்வு குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிறோம். உயர்வு கொடுக்கணும், உயர்வு கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்வதை நாம் மாத்தி விளங்கி எப்படி ஆயிட்டோம்னு கேட்டா, இருக்கிறதுலே வீட்டுல உயரமான இடத்துல குர்ஆனை வச்சாச்சு. எடுக்கிறதா இருந்தா 3 பேர் ஏறிதான் எடுக்கணும். குர்ஆனுக்கு உயர்வு கொடுக்க உலமாக்கள் சொன்னாங்கிறத மக்கள் இப்படி விளங்கி கொண்டார்கள். இருக்கிறதுல ஹைட்டான இடத்துல வைக்கணும் போல. அப்படி கிடையாது அன்பர்களே. அது நம்முடைய உள்ளங்களில்